படைக்கும் கடவுளாகிய பிரம்மாவும் காக்கும் கடவுளாகிய திருமாலும் தங்களில் யார் பெரியவர் என பூசலெழ, நடுவில் ஆவிப்பிழம்பு தோன்ற, அந்த ஆவிப்பிழம்பின் அடியையும் முடியையும் யார் கண்டு முதலில் வருகின்றனரோ அவரே நம்மில் பெரியவர் என கூறினர். இதனால் திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை கண்டறிய இயலவில்லை. அன்ன வடிவம் எடுத்து முடியை காண புறப்பட்ட பிரம்மா தாழம்பூ கீழே வருவதைக் கண்டு அதனிடம் இந்த நெருப்பு பிழம்பு யாதென வினவ, அதற்கு இது சிவனார் எனவும், நான் அவரின் சடையிலிருந்து நழுவி 40,000 ஆண்டுகளாக கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்றும் கூற, பிரம்மன் முடியை காணும் முயற்சியை விடுத்து தாழம்பூவிடம் நெருப்பு பிழம்பான இந்த சிவனின் முடியை நான் கண்டேன் என திருமாலிடம் பொய் சொல்லும்படி கேட்க, அதன்படியே தாழம்பூவும் கூறியது. தன்னால் கண்டறிய இயலவில்லை என பிரம்மரிடம் கூறிய திருமாலிடம், நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவன் என கூறி எள்ளி நகையாட, இதனால் ருத்ரமுற்ற சிவன் பிரம்மரிடம், பத்மகற்பத்தில் நீ திருமாலின் உந்திகமலத்தில் பிறப்பாய் எனவும், உனக்கு புவியில் தனி ஆலயம் அமையாது எனவும் பொய் சாட்சி கூறிய தாழம்பூவிடம், நீ இனி எனது வழிபாட்டில் பயன்பட மாட்டாய் எனவும் உரைத்தார். தன் தவறினை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட தாழம்பூவிடம், நான் எனது பக்தைக்காக புவியில் குழந்தையாக அவதரித்த உத்திர கோஷமங்கை எனும் திருத்தலத்தில் மட்டுமே பயன்படுவாய் எனவும் உரைத்தார். பிரம்மர் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதால் அவருக்கு வழிபாடு நிகழ்வதற்காகவும், திருமாலால் தனது அடியை கண்டறிய இயலாததால் திருமாலை சிறியவரென உரைப்பார்கள் என்பதால் கருணாமூர்த்தியான சிவன் உடனே நாம் மூவரும் ஒருங்கிணைந்து சிவலிங்கமாகலாம் என உரைத்தார். அதன்படியே அடிபாகம் பிரம்மராகவும், நடுப்பாகம் விஷ்ணுபாகம், மேல்பாகம் ருத்ரபாகம் மாறி வேதங்கள் புகழும் சிவலிங்கம் தோன்றிய நாளே மகா சிவராத்திரி நாள்.